தமிழ்நாடே ஒரே பிஸிங்க. ஆளுக்கு என்ன பேசுறாங்க? ஆளுநர் பாக்குறதுக்கு விஜய் கிளம்பிட்டாருங்களா? மக்கள் பவன்ல இருந்து வந்துட்டாருங்களா? ஆளுநர் மாளிகையில தான் இருக்காரா? கேரளா போயிட்டாரா? அப்படின்னு எல்லாத்துக்கும் ஏன்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், ஆடு மேய்க்கிறவங்க இருந்து ஹெலிகாப்டர் ஓட்ட வரைக்கும் என்ன வேலை தெரியுங்களா? எல்லாம் அரசியல் படுத்தப்பட்டுட்டாங்க. எல்லாம் மொபைலும் கையுமா தான் இருக்காங்க. இல்லைன்னா டிவி வீட்டுக்கு போனோம்னா டிவியே அதாவது டிவியில டடன் டடன் டன் 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 அப்படின்னு அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பிரேக்கிங் நியூஸ். திருமாவளவன் அவர்கள் அவங்களை சந்திக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து இவங்களை சந்திக்கிறாங்க, புஷி ஆனந்தர் அங்க போயிருக்கிறாரு. அடாடாடாட முடியலைங்க. சீக்கிரத்துக்கு ஒரு வழியா ஆளுநர் அவர்களே தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லாம இருக்காது, ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா மக்கள் பொழப்பு பார்ப்பாங்க. இல்லைன்னா டிவிவே தான் பார்ப்பாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் இதே பேச்சா கிடக்குதுங்க. பாருங்க, நேற்று நண்பர் வந்து பங்குக்கு போயிருக்காரு. போய் டீசல் சொல்லியிருப்பாரு. அவங்க மொபைலை பார்த்துட்டு பெட்ரோல் அடிச்சு விட்டாங்க. எப்படி பாருங்க சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப மூழ்கி போயிருக்கிறாங்க. தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டீங்கன்னா, என்ன நிறைய இலவசமெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது மக்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், எல்லாம் நம்ம அரசியல்வாதியில பேசுவாங்க இவங்க வந்து சரியில்லைன்னு. ஆனா மக்கள் பாருங்க, எல்லாம் காசு வாங்கிட்டு இவங்க எல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடுவான்னு இருந்திருப்பாங்க. காசு வாங்கிட்டு எல்லாம் ஏமாத்தி போட்டாங்க பார்த்தீங்களா? யாருக்கு காசு கொடுத்தவங்களுக்கு போட்டாங்களா இல்லையானே எதுவுமே தெரியல. முதல் முறையா அரசியல்வாதிகளே தெரிஞ்சிருப்பாங்க, டேய் இவனுக்கு காசு கொடுக்கூடாது, நீ காசு கொடுத்தோம்னா ஏமாத்தி போடுவானே ராஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதாங்க வழி, நம்ம பணம் கொடுக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்படி ஏமாத்தி விட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா மக்கள் வேலைக்கு போறக்க ஆரம்பிச்சுக்குவாங்க.